லாரா கிராஃப்ட் இன்னைக்கு நம்ம கேமிங் வரலாற்றுலயே மறக்க முடியாத ஒரு ஐகானிக் கேரக்டர் தான் பார்க்க போறோம். PS2ல நம்ம ஆசையா விளையாண்ட அட்வென்ச்சர் நிறைஞ்ச பசில்ஸான ஒரு கேமை வந்து திரும்ப நம்ம ரீகால் பண்ண போறோம் இந்த வீடியோல. லாரா கிராஃப்ட் PS2ல டாம் ரைடருக்கு 4 கேம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டாம் ரைடர் தி ஏஞ்சல் ஆஃப் டார்க்னஸ், டாம் ரைடர் லெஜெண்ட், டாம் ரைடர் அனிவர்சரி, கடைசியா டாம் ரைடர் அண்டர்வேர்ல்ட். 4 கேம் வந்து PS2ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை தவிர இதோட ரீபூட்ல PC-லயும் PS3லயும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஃபுல் கதையும் டாம் ரைடர் ஏஞ்சல் ஆஃப் டார்க்னஸ்ல ஆரம்பிச்சு அண்டர்வேர்ல்ட்ல வந்து முடிச்சிருப்பாங்க. கடைசி கேமான அண்டர்வேர்ல்ட்ல முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபுல் சர்க்கிள் கதையை வந்து நம்ம ஈஸியா PS2 மட்டும் இருந்தாலே தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக நீங்க PS3 PC-ன்னு போகணும் அவசியம் கிடையாது. இதுலயே வந்து அந்த ஃபுல் ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். இந்த கேம்ஸ்ல எது பெஸ்ட் எது ஒஸ்ட்ங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன்ல போகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாம் ரைடர் ஏஞ்சல் ஆஃப் டார்க்னஸ் ப்ரீவியஸா PS1 ரிலீஸ் ஆன கேமோட ஒரு ப்ரீக்வலா வந்து இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். எகிப்துல நடந்த சண்டைக்கு அப்புறம் லாரா வந்து செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா பரப்பி வச்சிருவாங்க. அதனால லாரா வந்து பாரிஸ்க்கு திரும்ப வந்து அவங்களோட பழைய குருவான வெர்னர் வான் கிராஃப் வந்து பாக்குறாங்க. வெர்னர் வான் கிராஃப் வந்து ஒரு ஆபத்தான மனுஷன் எக்கார்டுக்கு வந்து உதவி பண்ணிருக்காரு. பழைய 5 ஓவியங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து தேடல் பணியில வந்து ஈடுபட்டு இருக்காரு. லாரா வந்து அவங்களோட குரு வந்து சந்திச்சுட்டு போயிடுறாங்க. அந்த டைம்ல வெர்னரை மர்மமான முறையில வந்து யாரோ கொண்டுறாங்க. அது கொன்னது வந்து லாரா தான் சொல்லிட்டு லாரா மேல பழி போட்டு லாரா வந்து போலீஸ் வந்து தேட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப லாராக்கா வந்து தான் மேல பொய் பழி போட்டிருக்காங்கன்னு அந்த ஒரு விஷயத்த வந்து நிரூபிக்கிறதுக்காகவும் தன்னோட குருவை யாரு கொன்னாங்கிறத கண்டுபிடிக்கிறத ஒரு கதையா போயிட்டு இருக்கும். லாரா வந்து பாரிஸ் நகரத்துல இருப்பாங்கல்ல, அந்த டைம்ல வந்து மான்ஸ்டம்ங்கிற ஒரு சைக்கோ கொலையாளி வந்து மக்களை வந்து கேவலமா கொன்னு அவங்களோட பாடி பார்ட்ஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக லாரா வந்து விசாரிக்க போறப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எக்கார்டோட உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வந்து பிளாக் அல்கிமிஸ்ட்னு ஒரு குரூப்புக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த குரூப் வந்து நெஃபிலியங்கிற ஒரு பழங்கால இனத்தை வந்து உயிர்ப்பிக்க ஆசைப்படுறாங்க. மனித இனத்தை கொல்றதுக்காக பிளான் பண்றாங்க. அதுக்குதான் அவர் வந்து அந்த 5 ஓவியம் வந்து தேவைப்பட்டுச்சு. அதுக்குதான் அவர் வந்து வெர்னரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அந்த ஓவியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் லாரா வந்து ஒரு புதுசா ஒரு வீரரை சந்திக்கிறாங்க. அவர் பேர் வந்து கர்டிஸ் ட்ரெண்ட். அவரோட தந்தை வந்து எக்கார்டால கொல்லப்படுறாங்க. எக்கார்டு வந்து கொல்றதுக்காக அவர் ஒரு யூனிட்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் லாராவும் ட்ரெண்டும் சேர்ந்து எப்படி எக்கார்டை வந்து போட்டதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி மூவ் பண்றாங்க. கடைசியா வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க இந்த கேம்ல. எக்கார்டை கொல்றதுக்காக இவங்க 2 பேரும் எக்கார்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்களை கோட்டைக்குள்ள போறாங்க. அங்க போனா அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகும். பெரிய ஒரு ஸ்டோரி போகும். அந்த இடத்துல வந்து ஒரு நிறைய விஷயம் ரிவீல் ஆகும். அப்ப எக்கார்டு வில்லன் கிடையாது, அவரோட ஃப்ரெண்ட் ஜோகிம் கேரல் அப்படிங்கிற அவர் தான் உண்மைங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியே வரும். எக்கார்டுக்கே வந்து ஒரு ஷாக்கா இருக்கும். லாரா வந்து ஒரு ப்ராப்பரா திட்டத்தை போட்டு கரோல கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் எக்கார்டையும் கொண்டுறாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டோரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த கேமோட பெஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேம்ல இல்லாத மாதிரி ஒரு டைலாக் வந்து உரையாடுற மாதிரி இந்த கேம்ல செட் பண்ணிருக்க. நம்ம சூஸ் பண்றதை வச்சு இந்த கதை மூவ் ஆகிறது நல்லாவே இருக்கும். ஸ்டோரி வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆகும், ரொம்ப டார்க்காவும் இருக்கும். லாரா கிராஃப்ட்னாலே ஏதாவது ஒரு பசில் தான். அந்த பசில் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிருப்பாங்க, கண்டுபிடிச்சிட்டு போற மாதிரி. அது நல்லாவே இருக்கும். லாரா கிராஃப்டோட புதிய லுக் வந்து இந்த கேம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இன்னொரு கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்களா, அந்த கேரக்டர் வச்சு நம்மளால பிளேபிள் பண்ண முடியும். அந்த ஒரு அம்சம் வந்து நல்லாவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராவே இருக்கும். இந்த கேம்ல தான் லாரா கிராஃப்ட் கேம்ல ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெல்த் கில்னு சொல்லுவாங்க, ஸ்டெல்த் மோடுன்னு சொல்லுவாங்க. அந்த மோட கொண்டு வந்தாங்க. அந்த ஒளிஞ்சு போய் கொல்ற மோடு, அந்த மோட கொண்டு வந்தாங்க. ஸ்ட்ரென்த் அப்கிரேட் சிஸ்டம் வந்து இந்த கேம்ல வந்து பண்ணிருப்பாங்க. நல்லாவே இருந்துச்சு. இதோட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேம் பிளே கண்ட்ரோல்ஸ் தான். லாரா கிராஃப்ட் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. அவங்கள வந்து திருப்புறதுக்கோ குதிக்க வைக்கிறதுக்கோ ரொம்ப கடுப்பா இருக்கும். அதனால வந்து இந்த ரசிகர்கள் வந்து இதுக்கு பேரே வச்சிட்டாங்க, டேங்க் கண்ட்ரோல்ஸ்ங்கிற ஒரு பேரே வச்சிட்டாங்க. அந்த கேரக்டர் மூவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால டேங்க் கண்ட்ரோல்ஸ் சொல்லிட்டு ஒரு பேரே வச்சு பிரபலமாக்கி விட்டாங்க. அதே மாதிரி பக்ஸ் கிளிச்சஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அடிக்கடி வந்து ஒரு செவத்துக்குள்ள போய் மாட்டிப்பீங்க. ஜம்ப் பண்றப்ப நீங்க மேல வேற செவருக்குள்ள போயிருவீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. PS2 விளையாடுறப்ப நிறைய கேம்ல இந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி இந்த பக் சிஸ்டம் வந்து இந்த கேம்ல அதிகமாவே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒஸ்டான விஷயம்னா லாராவோட ஸ்ட்ரென்த் வந்து அப்கிரேட் பண்ணாதான் ஒரு சில பாறையெல்லாம் நவுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து இதுல ஆட் பண்ணிருப்பாங்க. அதனால நிறைய பேர் வந்து அதை ப்ராப்பரா பண்ணிட்டு போனாதான் அது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒரு மாதிரி இந்த டிசைன் பண்ணதுனால நிறைய பேர் இந்த கேம் வந்து பாதியிலே கட் பண்ணிட்டு போயிருக்க மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. PS2 இனிஷியல் டைம்ல வந்ததுனால அந்த அளவுக்கு கிராபிக்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கல. ஓரளவு ஓகேவான கேம் தான். நெக்ஸ்ட் டாம் ரைடர் லெஜெண்ட் 2006ல வந்து இந்த PS2ல இந்த கேம் ரிலீஸ் பண்ணாங்க. முந்தைய கேம்ல இருந்த அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரா கொடுத்த கேம் தான் இந்த டாம் ரைடர் லெஜெண்ட். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா லாரா வந்து சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நேபாளத்துல வந்து ஒரு விமான விபத்துல வந்து சிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து அவங்களோட அம்மா அமிலியாவும் லாராவும் வந்து ஒரு பழைய கோவிலுக்குள்ள வந்து போய் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு விசித்திரமான ஒரு கல் மேடையை வந்து பாக்குறாங்க. அதுல வந்து ஒரு பெரிய வாள் வந்து சொருவி வைக்கிறத பாக்குறாங்க. அப்ப அந்த அமிலியா வந்து அந்த வாளை வெளியே எடுத்தவன ஒரு மாயாஜால போட்டு
ஒரு போர்ட்டல் மாதிரி வந்து திறந்து அமிலியா வந்து உள்ள போய் மறைஞ்சிடுறாங்க. அப்ப லாராக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. பல வருஷங்கள் கடந்து போகுது. லாரா வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ஆகிறாங்க. அவங்க வந்து அந்த வாளை கண்டுபிடிக்கிறதுக்காக உலகம் ஃபுல்லா தேடி எங்கெங்க வந்து இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. வாள் வந்து கிரிங் ஆர்த்தருங்கிற ஒரு மன்னனோட எக்ஸ்காலிபர் வாளுங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வாள் வந்து பல துண்டுகளா வந்து உலகம் ஃபுல்லா வந்து செதறி கிடக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக லாரா வந்து உலகம் ஃபுல்லா போறாங்க. உலகம் ஃபுல்லா தேடுறப்பதான் பெருங்கிற ஒரு நாட்டுல வந்து லாராவோட தோழி வந்து பாக்குறாங்க. அவங்க பேர் வந்து அமண்டா வந்து ஒரு ஆராய்ச்சி போது இறந்துட்டாங்கன்னு சொல்லி லாரா வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து உயிரோட தான் இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து அந்த வாளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக 2 பேரும் லாராவும் அமண்டாவும் நிறைய ஊருக்கு போறாங்க. பொலிவியா, டோக்கியா, கஜகஸ்தான், கானா, இங்கிலாந்துங்கிற மாதிரி பல ஊருக்கு போயிட்டு பல பாசஸ் எல்லாம் வந்து எதிர்கொண்டு அந்த ஒவ்வொரு பார்ட்ஸா வந்து எடுக்கிறாங்க. லாரா வந்து அந்த எக்ஸ்காலிபர் வாளை வந்து முழுமையா சரி செஞ்சு அந்த விமான விபத்து நடக்கிறப்போ ஒரு இடத்துல போய் அவங்க ஒளிஞ்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த டெம்பிளுக்கு வந்து போறாங்க. அப்ப அந்த மேடையில அந்த வாழை சொருக போறப்ப அமண்டா வந்து அவங்க வந்து நிறைய ஒரு மேஜிக்லாம் கத்து வச்சிருப்பாங்க. ஒரு அமானுஷ்ய சக்தியில வந்து கத்து வச்சிருப்பாங்க. அதை வச்சு லாரா வந்து தோக்கடிக்க பாக்குறாங்க. அதான் லாராவுக்கு துரோகம் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வாள் தேவை. இந்த வாளை வச்சு நிறைய தீய சக்திகள் வந்து வெளியே கொண்டு வர முடியும். அதுக்காக இவங்க வந்து பிளான் பண்ணி லாரா வந்து ஏமாத்த பாக்குறாங்க. லாரா வந்து ஒரு சின்ன ஒரு பிளான் போட்டு அந்த அமண்டா வந்து தோக்கடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் லாரா வந்து அந்த வாளை வந்து கல்மேடையில வந்து சொருகி போர்ட்டல ஓபன் பண்றாங்க. அதுல வந்து அவங்களோட தாய் அமிலியா வந்து இருக்கிறத பாக்குறாங்க. அமண்டா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா கத்துறாங்க. அந்த வாளை வந்து வெளியே எடுத்துருங்க, இந்த இடமே இந்த மேடை வந்து வெடிச்சு சதறிடும் சொல்லி கத்துறாங்க. அதனால அமிலியா வந்து எனக்கு என்னால பரவாயில்ல, நீ உயிரோட இருக்கணும் லாலான்னு சொல்லிட்டு அந்த வாளை வந்து எடுத்துறாங்க. அந்த போர்ட்டல் வந்து மூடிடுது. தன்னோட தாய் வந்து மறுபடியும் தொலைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கு வந்து அமண்டா, நீ சும்மா இருந்தா எங்க அம்மாவை நான் காப்பாத்திருப்பேன் அப்படி சொல்லி லாரா வந்து அமண்டா மேல ஒரு பயங்கரமா கோபம் அடைஞ்சு அமண்டா மேல கத்துறாங்க. அமண்டா வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. அவங்க வந்து இறந்து போல, அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து டைம் டிராவல் பண்ணிருக்காங்க. அவ்வளோங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க போயிருக்காங்கன்னு சொல்ல, அப்போ உடனே லாரா வந்து அமண்டாவை மண்டை மேல கொட்டி மயக்கமடைய வச்சு தாயை வந்து தேடி போறாங்க. இதோட கண்டினியூவேஷன் கதை வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. இதோட பெஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷனலா கொண்டு போயிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவி மாதிரி கடைசியா வந்து ஒரு தொடரும் போட்டு முடிச்சிருப்பானுங்க. ஒரு ஃபுல் கதையை வந்து முடிஞ்சிருக்காது. அடுத்து என்னங்கிற ஒரு ஆர்வம் தான் இருந்துச்சு. அடுத்த பாட்டு எப்படா ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமா கொடுத்துச்சு இந்த பாட்டு. இதோட மேஜர் பெஸ்ட் என்னன்னா ஏஞ்சல் ஆஃப் டார்க்னஸ்ல இருந்த அந்த கிராபிக்ஸ், அந்த லாரா கிராஃப்டோட டிசைன் வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. லாராவோட முகம் அசைவு வந்து அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாமே வந்து புதுசா மாத்திருப்பாங்க. கேம்ல இருக்கிற லாரா பாத்தீங்கன்னா ஒரு சாகச வீராங்கனை மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். சூப்பரா வந்து பண்ணிருப்பாங்க. அந்த டேங்க் கண்ட்ரோல்ஸ் நான் சொன்ன பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து பிரேக் பண்ணி ரொம்ப ஈஸியபிளா கொடுத்திருந்தாங்க. அந்த கேம்ல நிறைய கேஜெட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. ஏகப்பட்ட விஷயம் அந்த செவுத்துல மாட்டி பறக்குது அந்த மாதிரி விஷயம் இதுலதான் கொண்டு வந்தாங்க. டார்ச் லைட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால வந்து நமக்கு கேம் விளையாடுறப்போ ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் வந்து ப்ராப்பரா கிடைச்சிச்சு. இந்த கேம்ல நிறைய மாளிகைகளா காமிச்சிருப்பாங்க. அங்க வந்து ஏகப்பட்ட ஹிடன் டீடைல்ஸா குட்டி குட்டியா வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. சூப்பரா பண்ணிருப்பாங்க இந்த கேம்ல. இதோட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த குகை தான். குகைக்குள்ள போய் நம்ம மாட்டிப்போம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல வந்து சின்ன சின்ன இடத்துல போறப்ப கேமரா அங்க ஒரு மாதிரி இருக்கனால நீங்க வந்து லாரா வந்து காணாம போயிருவாங்க, இல்ல செவுத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி பக்ஸா வந்து இந்த கேம் வந்து ஒரு மாதிரி பண்ணதே தவிர மத்தபடி இந்த கேம்ல வந்து எந்த குறையுமே இருக்காது. ஸ்டோரி நல்லா இருக்கும், கேம் பிளே நல்லா இருக்கும், நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கும். கேமரா இஷ்யூஸும் இந்த பக்கு வந்து இந்த கேம்ஸ் நிறையவே இருக்கு. இந்த கேம்ல வந்து இன்னொரு அடிஷனலா வந்து ஒரு போர் அடிச்ச விஷயம்னா வெஹிக்கல் செஷன் தான். வண்டி ஓட்டிட்டு போற விஷயம் வந்து நிறைய டைம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், சளிப்பூட்டுற மாதிரி இருந்துச்சு நிறைய பேருக்கு. இந்த பசில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா முடிக்கிற மாதிரி இந்த கேம்ல டிசைன் பண்ணியிருந்தாங்க. மத்தபடி இந்த கேம்ல வந்து குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சூப்பரான கேம் தான். டாம் ரைடர் அனிவர்சரி 1996 ரிலீஸ் ஆன டாம் ரைடர் கேமோட ஒரிஜினல் ரீமேக் இந்த கேம் தான். டாம் ரைடர் லெஜெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ஃபாலோ அப்பா வந்து இந்த கதை வந்து மூவ் ஆகும். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா லாரா கிராஃப்ட் வந்து ஜாக்லின் அட்லா அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் வந்து சந்திக்கிறாரு. அட்லாண்டிஸ் காலத்தை சேர்ந்த சியோன் அப்படிங்கிற ஒரு பழங்கால கருவியோட 3 துண்டுகளை வந்து கண்டுபிடிச்சு தர மாதிரி ஜாக்லின் அட்லா வந்து லாராக்கு வந்து சொல்றாங்க. அதனால லாரா வந்து தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. லாரா வந்து பெரு, கிரீஸ், எகிப்து அந்த மாதிரி நாடுகளுக்கு எல்லாம் சென்று பல அபாயகரமான புதிர் பசில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து போராடி பல பாசஸ் எல்லாம் போராடி அங்க வந்து அந்த 3 துண்டுகளையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 3 துண்டுகளையும் கண்டுபிடிச்சு ஒன்னு சேர்த்தவன நட்லா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நட்லா வந்து லாராவை கொல்ல ட்ரை பண்ணி அந்த 3 துண்டுகளையும் தூக்கிட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது லாராவுக்கு நட்லா வந்து ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. அவ வந்து ஒரு அட்லாண்டிஸ் காலத்தோட அரசி. சியோன் துண்டுகளை பயன்படுத்தி அது ஒரு அரக்கர் படையை உருவாக்கி இந்த உலகத்தையே வந்து அழிக்கணுங்கிற ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட ஒரு அரசி. அதுக்கப்புறம் லாரா வந்து எப்படி அந்த கருவியையும் அவளையும் கண்டுபிடிச்சு அழிக்க
அழிக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த கதையா இருக்கும். கடைசியா ஒரு எரிமலை சைடுல வந்து இந்த கேம் பிளே இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க நட்லாவை தோக்கடிச்சு அந்த எரிமலை குழம்புல தள்ளி விட்டு லாரா அங்க தப்பிச்சு வர மாதிரி இந்த கேம் முடிச்சிருப்பாங்க. இதோட பெஸ்ட் பாத்தீங்கன்னா நாஸ்டால்ஜியா ஃபீல் கொண்டு வந்திருப்பாங்க. 1996ல ரிலீஸ் ஆன டாம் ரைடர் கேம்ல இருக்க அதே கதை தான், அதே ஸ்டோரி லைன் தான். இங்க வந்து நம்ம கொஞ்சம் ஹை கிராபிக்ஸ்ல பாக்குறப்ப நமக்கு வந்து அது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலா கொடுத்துச்சு. குறிப்பா இதுல வந்து டீரெக்ஸ் டைனோசரோட சண்டை வந்து பயங்கர மிரட்டலாவே இருக்கும். இந்த கேம்ல அட்ரினல் டாஜ்னு ஒரு புதுசான விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. எதிரி வந்து லாரா மேல பாஞ்சு வரப்ப அது ஸ்லோ மோஷன்ல காட்டி அந்த குயிக் டைம் ஈவென்ட் மாதிரி பட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சீன்ஸ் நல்லாவே இருக்கும். இதுல இருக்கிற பசில்ஸ் வந்து ரொம்ப டெவலப் பண்ணிருக்காங்க. ரொம்ப மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி பண்ணிருப்பாங்க. முன்னாடி இருக்கிற அந்த லெஜெண்ட் கேம்ல வந்து அந்த பசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்லோவா இருக்கு அப்படி ஒரு ஃபீலை உடைச்சி இல்ல பசில்ஸ் எல்லாம் தூக்கலாவே பண்ணிருப்பாங்க. இதோட ஒஸ்ட்னு பாத்தீங்கன்னா சேம் தான். லாரா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகுறப்ப கேமராவோட இஷ்யூனால அப்படியே வந்து கீழே விழுந்து அவங்க இறந்துருவாங்க. அது ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். அதே மாதிரி நீண்ட நேரமா ஒரு பசில நீங்க முடிச்சுட்டு ஒரு ஹை லெவல் போறீங்கன்னா அங்க ஏதாவது ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டீங்கன்னா அந்த பசில நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ற மாதிரி இருக்கும். செக் பாயிண்ட் டக்குன்னு வராது. அந்த பசில முடிச்சாதான் செக் பாயிண்ட்ங்கிற ஒரு இது வரும். அது வந்து செக் பாயிண்ட்ல கொஞ்சம் தூரமாவே இருக்கும். அதனால ரிப்பீட்டேட்டிவா நீங்க வந்து ஒரே இடத்த அடிக்கடி பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துல போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன குகைகளை போனா லாரா மாட்டிப்பாங்க, செவருக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க பக்குனால. அது மோஸ்ட்லி இந்த எல்லா கேமோட ஒஸ்டும் இந்த பக்கு தான் இருக்கும் இந்த டாம் ரைடர்ல. ஃபைனலா டாம் ரைடர் அண்டர்வேல்டு. லாராவோட அம்மா வந்து காணா போயிருப்பாங்கல்ல, அந்த மர்மத்துக்கான விட சொல்ற கதை தான் இந்த கதை. லெஜெண்ட் அனிவர்சரி அதோட ஃபாலோ அப்பா இந்த கதை வரும். இந்த கதையில தான் ஃபுல் PS2ல வந்த 3 கேமையும் ஃபுல்லா அந்த ஸ்டோரியோட எண்டு முடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த கேம்ல தான் அண்டர்வேல்டுல தான். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல லாரா வந்து அவரோட அப்பா வந்து விட்டு சென்ற ஒரு குறிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு மெடிட்ரோடின்னு ஒரு கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு ரகசிய இடத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடத்துல நார்டிக் புராணங்களை சொல்லப்படுற மாதிரி தார் கடவுளோட ஒரு கையுறைய கான்லெட்ல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. லாராவோட பழைய எதிரி இருக்காங்கல்ல, அமண்டாவும் ஜாக்லின் நட்லாவும் திரும்ப வந்து லாரா வந்து மீட் பண்றாங்க. அப்ப வந்து ஜாக்லின் நட்லா வந்து லாராவோட வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து சொல்றா. அவனோட அம்மா வந்து அவலானுங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போல, அவங்க வந்து நார்டிக் புராணங்கள்ல சொல்லப்படுற எல்ஹேம்ங்கிற ஒரு நரகத்துக்கு வந்து போயிட்டாங்க. எல்ஹேமோட கதவு திறக்கும்னா உனக்கு வந்து 2 கான்லெட் தேவைப்படும். ஒன்னு வந்து ஒரு பெல்ட், இன்னொன்னு வந்து அந்த புகழ்பெற்ற சுத்தி இருக்குல்ல மியால்னர், அது வந்து தேவைப்படும். அந்த மாதிரி சொன்னதுனால லாரா வந்து எங்க அம்மா கண்டுபிடிக்கிற ஒரு காரணத்துக்காக லாரா தாய்லாந்து, மெக்சிகோ, ஆர்டிக் கடலுங்கிற உலக ஃபுல்லா சுத்தி அது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அந்த எல்லா பொருளையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் லாரா வந்து கடைசியா ஹெல்லியம்க்கு வந்து போறாங்க. அங்க வந்து அவங்களோட அம்மாவை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா எங்க அம்மா வந்து உயிரோட இல்ல. அங்க இருக்கிற ஒரு நீல நிற மாய திரவத்தால எங்க அம்மா வந்து ஒரு பேயா மாறி இருக்கிறாங்க. இதை பார்த்து லாரா கதறி அழுகுறாங்க. வேற வழி இல்லாம எங்க அம்மா அங்கேயே விட்டு வராங்க. வெளியே வந்து ஏதாவது இஷ்யூ ஆயிரும் சொல்லிட்டு எங்க அம்மா அங்கேயே விட்டு வராங்க. ரொம்ப எமோஷனலா சீன் பண்ணிருப்பாங்க. மறுபடியும் நட்லா வந்து உலக தலிகத்துக்கு பிளான் பண்றா. மிட்கார்ட் செர்பன்ட்ங்கிற ஒரு பெரிய இயந்திரத்தை வந்து இயக்கி லாரா வந்து கொல்ல ட்ரை பண்றாங்க. இந்த உலகத்தை அழிக்க பிளான் பண்றாங்க. லாரா வந்து மியால்னரை வச்சு அந்த நட்லாவை தோக்கடிக்கிறாங்க. அந்த இடத்துல நட்லா வந்து கூட இருந்த அமண்டாவுக்கும் துரோகம் பண்ணிடுவாங்க. லாராவும் அமண்டாவும் சேர்ந்து நட்லாவை தோக்கடிச்சு அங்க இருந்து நேபாளத்துக்கு வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. லாரா வந்து தன்னோட தாயோட நினைவோட அந்த இடத்த வந்து விட்டு வெளில வருது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். கடைசியா வந்து எங்க அம்மா இறந்தே போயிருப்பாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு என்னென்னமோ பொண்ணு எங்க அம்மா காப்பாத்துறதுக்காக கடைசியா எங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க நியூஸ் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டத்தோட இந்த கேம் வந்து முடிச்சிருப்பாங்க. அதனாலவே இந்த கேம் வந்து நிறைய பேருக்கு வந்து மனசுல அப்படியே நின்றுக்குன்னு நினைக்கிறேன். இதோட பெஸ்ட் பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் கொடுத்ததுதான். லாராவோட தாய்க்கு என்ன ஆச்சு, நீண்ட காலமா இவங்க வந்து எங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான எமோஷனான ஒரு அழுத்தமான முடிவு வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. லெஜெண்ட்ல வந்து மோட்டார் சைக்கிள் சீன் வந்து நான் போர் அடிக்கும் சொல்லியிருப்பேன். ஆனா அந்த மோட்டார் சைக்கிள் சீனை வந்து இதுல வந்து மெக்கானிக்கல் கன்லாம் செட் பண்ணிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கொடுக்குற நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அடுத்தடுத்த பார்ட்ல அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது உண்மையாலுமே சூப்பரா இருக்கும் இந்த கேமுக்கு. அது இல்லாம இன்னொரு பெஸ்ட் ஒரு சிறப்பான விஷயம்னா PS2 மட்டும் நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களால வந்து இந்த லாரா கிராஃப்டோட ட்ரைலாஜி ஃபுல்லா விளையாண்டு அதோட ஸ்டோரி தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த பாட்டுக்காக நீங்க PS3 போகணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி PC போகணும் அவசியம் கிடையாது. இதோட ட்ரைலாஜி PS2ல அவைலபிளா இருக்கு. இது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். ஒரு PS2க்கான கேம்னா PS2 அதுலயே ட்ரைலாஜி முடிஞ்சுன்னா உண்மை நல்லா இருக்கும். அடுத்த கதை நீங்க வந்து வேற ஒரு மித்தாலஜில ஸ்டார்ட் பண்றீங்க, வேற ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க, அது வந்து PC PS3க்கு போனா பரவாயில்ல. எக்ஸாம்பிள் God of War 1, 2 வந்து PS2 ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதோட கண்டினியூட்டி God of War 3 வந்து PS3க்கு நம்ம போற மாதிரி இருக்கும். இதுல வந்து அது கரெக்டா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. PC PS3ல வந்தது எல்லாமே இதோட ரீபூட் வெர்ஷனா தான் இருக்குமே தவிர புது கதையா தான் கொடுத்திருப்பாங்க. இதோட கண்டினியூட்டி அங்க இருக்காது. இதோட ஒஸ்ட்னு பாத்தீங்கன்னா PS2 மெமரி காரணமா ஒரு சில சீன்ஸ்ல வந்து குறைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. PS2 ரிலீஸ் பண்றப்போ ஃபுல் வெர்ஷன் வந்து நிறைய இருக்கும். ஆனா PS2ல வந்து அந்த வெர்ஷன்ஸ்ல கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க வந்து இதுல சொல்றாங்க. கிராபிக்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் கிரேடா தான் இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஃபஸியா ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி பிளரிஷா ஃபீல் ஆகும். அதுதான் வந்து இந்த கேமோட கொஞ்சம் கிராபிக்ஸ் வந்து கூட்டி கொடுத்திருந்தா நல்லாவே இருந்திருக்கும். தொழில்நுட்பம் சேம் 3 கேம்லயும் சொன்ன அதே இஷ்யூ தான், பக் லேக் இந்த கேம்லயும் உண்டு. லாரா கிராஃப்ட் டாம் ரைடருக்கான ஒரு சாபக்கேடே இந்த பக் தான். மத்தபடி இந்த கேம் ஒரு அருமையான கேம், ஒரு எபிக் கன்க்ளூஷன் கொடுத்த ஒரு கேம்னா இந்த கேம் தான். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து என்ன கேம் போகணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். பை பை கைஸ்.